ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சொந்த மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வந்து அச்சுறுத்தலாக வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து வீழ்த்துறதுலாம் வந்து கஷ்டம். இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா அணி தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான யுவராஜ் சிங் வந்து கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்திய அணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயம் வந்து நடந்தே ஆகணும். இந்த 3 விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வேணும்னா இந்திய அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது வந்து இந்தியா ஆடப்போகிற மிகப்பெரிய தொடர் தான் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. இந்த ட்ராஃபி அப்படிங்கிறது டெஸ்ட் வேர்ல்டு கப்புக்கும் ரொம்ப முக்கியம். கம்பீரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ரொம்ப கூலாக பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு வந்து ஃபைனலுக்கு வந்து இந்தியாவால் வந்து போக முடியுமா, என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து செய்தியாளர்கள் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடியே கம்பீர் கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதற்கு வந்து கம்பீர் வந்து என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு அதை பற்றிலாம் நாங்கள் வந்து யோசிக்கல. இந்த தொடரை வந்து ஜெயிக்கணும். நியூசிலாந்துக்கு எதிராக நாங்கள் வந்து தோத்தோம். அது வந்து உண்மைதான். அது எங்களுடைய தப்பு தான். எங்கள் மேலே என்ன விமர்சனம் வச்சாலும் அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். பட் அடுத்து நாங்கள் கடந்து வந்துட்டோம். இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து அவங்களுடைய சொந்த நாட்டில் அவங்களை எதிர்கொள்ள போகிறோம். இதில் வந்து ஜெயிக்கணும். முதல் டெஸ்ட் ஆடுறோமா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பற்றி தான் யோசிப்போம். அடுத்த டெஸ்ட்டை பற்றி தான் வந்து யோசிப்போமே தவிர அந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் பாயிண்ட்ஸ் டேபிள், அந்த பர்சன்டேஜ், இதை பற்றிலாம் நாங்கள் வந்து யோசிக்கல. இந்த தொடரை ஜெயிக்கிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் வந்து அவர் அப்படி சொல்லியிருந்தாலுமே கூட 4-0 அப்படி இல்லைன்னா 3-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சாகணும். 4-0 அப்படிங்கிற கணக்கில் தோற்கடிச்சாதான் வந்து நமக்கு வந்து சேஃபு. ஆனால் வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அந்த மாதிரி தோற்கடிச்சாதான் மற்ற அணிகளோட வெற்றி தோல்வியை பற்றிலாம் நம்ம கவலையே பட வேணாம். நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃபைனலில் போய் வந்து உட்காந்துடலாம். ஆல்ரெடியே 2 முறை வந்து ஃபைனல் போய் வந்து தோற்றுருக்கோம். இந்த மாதிரி எப்படியாச்சும் வந்து ஃபைனலும் போய் கப்பும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழலில் யுவராஜ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய ஆடுகளங்கள் வேற மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியா ஆடுகளங்கள் வேற மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே எந்த ஒரு இந்திய வீரராக இருந்தாலுமே ஆஸ்திரேலியா ஆடுகளங்களில் வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பயிற்சி ஆட்டத்தில் ஆடினாங்கன்னா அது வந்து பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் வந்து பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆடலை. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து ஆடாமல் நம்ம இந்திய அணிக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆடி இருக்காங்க. இது பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை. அதே மாதிரி சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா பயங்கர அச்சுறுத்தலாக வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து பவுன்சர் பாலை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஷார்ட் பால்ஸும் வந்து அதிகமாக வந்து போடுவாங்க. இதையும் தாண்டி இந்திய அணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயம் வந்து நடக்கணும். ஒன்றும் வந்து பவுலிங்கில் பும்ரா வந்து அதிகமான விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றணும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஹெசல்வுட் அப்படின்னு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க 3 பேருக்கு ஈக்குவலாக நம்ம இந்திய அணியில் பார்க்குறப்ப பும்ரா ஒருத்தர் தான் வந்து இருக்காரு. பும்ரா அதிகமான விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி இயர்லியான விக்கெட்ஸ் எடுக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஓப்பனர்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் வந்து கொடுக்கணும். ஜெய்ஸ்வால் வந்து திறமையான வீரர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜெய்ஸ்வாலுக்கு ஆஸ்திரேலிய ஆடுகளங்கள் புதுசாக தான் வந்திருக்கும். அப்போ பவுன்சர் பாலை அவர் வந்து நல்லா அட்டாக் பண்ணணும். அந்த மாதிரி அவர் பவுன்சர்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் நிறைய ஷார்ட் பால்ஸ் வந்து போடுவாங்க. அப்போ அதுக்கும் வந்து நம்ம வந்து விக்கெட் வந்து விடாமல் தொடர்ந்து ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்கணும். அவர் கொடுத்த அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் அப்பை விராட் கோலி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும். இந்த ஒரு 3 விஷயம் வந்து நடந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த 3 விஷயமும் வந்து ஒன்றா ஒரே இன்னிங்ஸில் நடக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை. அதனால இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு யுவராஜ் வந்து பேசியிருக்காரு. நன்றி.